நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினப்பொருத்தத்தை பத்தி பேசிட்டோம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. இப்ப நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கணப்பொருத்தம். அப்ப கணப்பொருத்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரு மனம் பொருத்த விஷயம். அப்ப கணப்பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ப்ராசஸ். அது உடல் பொருத்தம். அப்ப திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஆணோட உடலும் பெண்ணோட உடலும் இணையிறது தான் கணப்பொருத்தம். அப்ப கட்டாயமா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமைக்கும் போது கணப்பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே திருமண பொருத்தம் பார்க்கறது சிறப்பில்லாத ஒரு விஷயம். கட்டாயமா ஒரு அஸ்ட்ராலஜி சந்திச்சுட்டு தான் நீங்க பொருத்தம் அப்படிங்கிற ப்ராசஸை பார்க்கணும். அப்ப திறப்பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசிட்டோம். இப்ப கணப்பொருத்தம் எவ்வளவு முக்கியமான ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கணப்பொருத்தம் ஒரு மனிதனின் மரணம் வரைக்கும் போகும். அப்போ கணப்பொருத்தங்கள்ல எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் தேவகணமா வரும், எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் மனுஷ கணமா வரும், எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் ராட்சச கணமா வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் தேவகணமா வருவா. நீங்க பெண்ணோட நட்சத்திரம் ஆணோட நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கண விஷயங்கள் மாறாது. அதே மாதிரி மனுஷ கணங்கள்ல பார்த்தோம்னா யாரெல்லாம் மனுஷ கணத்துல பிறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் மனுஷ கணமா வரும். எதுக்கு இந்த நட்சத்திரங்கள்லாம் சொல்றோம் அப்படின்னா, நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது கட்டாயமா உங்க பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த பெண்ணோட நட்சத்திரம் இந்த ஆணோட நட்சத்திரத்துக்கு இணைஞ்சா மட்டும் நீங்க திருமண பொருத்தம் இணைக்கணும். இல்லைன்னா கட்டாயமா இணைக்கப்படாது. அதே மாதிரி ராட்சச கணம் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ராட்சச கணமா வரும். அப்போ நம்ம தேவகணத்தை பார்த்துட்டோம், மனுஷ கணத்தை பார்த்துட்டோம், ராட்சச கணத்தை பார்த்துட்டோம். அப்போ யாருக்கு யாரை இணைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். இப்போ எல்லா விஷயங்களும் திருமண பொருத்தத்துக்கு பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்தா நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு பெண் பார்த்தோம்னா தேவகணத்துல பிறந்துட்டா, ஆணும் தேவகணத்துல பிறந்துட்டா மிக மிக உத்தமம். கட்டாயமா திருமணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கணப்பொருத்தத்தை நீங்க கரெக்டா அமைச்சிட்டேன்னா கட்ட பொருத்தமும் கரெக்டா வந்துடும். நிறைய பேர் என்ன சொல்லுவா, கணப்பொருத்தம் தானே, அது இல்லாட்டி என்ன மேடம் அப்படின்னு சொல்லுவா. கட்டாயமா கணப்பொருத்தம் இல்லாமல் யாரெல்லாம் திருமணம் செய்யறாளோ அவள்லாம் எதிர்காலத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தேவகணத்தை பிறந்துட்டா, அந்த ஆண் ராட்சச கணமா இருந்தா அது பார்த்தீங்கன்னா அவள் வாழ்க்கையில நிறைய மனஸ்தாபங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிறா. அது ஒரு மத்தியமமான பொருத்தம் தான். அதே மாதிரி ஒரு பெண் தேவகணத்துல பிறந்துட்டா, ஒரு ஆண் மனுஷ கணத்துல பிறந்துட்டா, அதுவுமே மத்தியமம். கவனமா பார்த்துதான் இந்த பொருத்தத்தை அமைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ராட்சச கணத்துல பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆணும் ராட்சச கணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுவும் மத்தியமமான பொருத்தமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ராட்சச கணத்துல பிறந்துட்டா, ஆண் தேவகணத்துல பிறந்துட்டா, அதுவும் கூடவே கூடாது அப்படின்னு சாஸ்திர விதிகள்ல சொல்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ராட்சச கணத்துல பிறந்துட்டா, ஒரு ஆண் மனுஷ கணத்துல பிறந்துட்டா, அது பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான போராட்டம், மரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் விடும் அப்படின்னு சொல்றா. அதனால அந்த விஷயங்களை கவனிச்சு அவாய்ட் பண்ணி தான் பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் மனுஷ கணத்துல பிறந்துட்டு இன்னொரு ஆண் மனுஷ கணத்துல பிறந்துட்டா அது உத்தம பொருத்தம். நீங்க தாராளமா திருமணம் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் மனுஷ கணத்துல பிறந்துட்டு ஒரு ஆண் தேவ கணத்துல பிறந்துட்டா அது உத்தமம், அழகா திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் மனுஷ கணத்துல பிறந்துட்டு ஆண் ராட்சச கணத்துல பிறந்துட்டாலும் நிறைய ஆக்சிடென்ட், வம்பு வழக்கு, கோர்ட்டு, மரணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் போராடுறா. அப்போ இந்த ராட்சச கணம், தேவகணம், மனுஷகணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணப்பொருத்தங்களை பார்க்கும்போது, கணம் அப்படின்னாவே மனிதர்களின் உடல்களை இணைக்கக்கூடிய பொருத்தம். அப்போ கணப்பொருத்தம் பார்க்குறச்ச நாம் சொன்ன விஷயங்களை 1ற்கு 2 முறை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கோ. அப்போ எந்த கணங்களில் பிறந்தவாளை எந்த கணங்களில் பிறந்தவாளை இணைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை மேடம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு, யோனி பொருத்தம் இருக்கு. இந்த 2 விஷயங்களை மட்டும்தான் மக்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மற்ற விஷயங்களை அவ தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்போ இந்த 2 பொருத்தங்கள் இருந்தா போதும் அப்படிங்கிறா. கட்டாயமா இல்லை. பொருத்த விஷயங்கள்ல தினப்பொருத்தம் கட்டாயமா இருக்கணும், கணப்பொருத்தம் கட்டாயமா இருக்கும். இத்தனை பொருத்தங்களை இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டா மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து வர மாட்டேங்குதா மேடம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஒத்து வரும். இந்த 2 பொருத்தம் பண்ணி நீங்க திருமணம் பண்ணிட்டெல்லாம் எதிர்காலத்துல பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 2 பேரும் மனம் ஒத்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். எதற்காக ஒரு திருமணம் பிரச்சனையில கொண்டு போய் டிவோர்ஸ்ல விடுறது? இவாளுக்கும் எனக்கு மனசு ஒத்து போறதில்ல, இவா பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கிறதில்ல, பொருளாதாரம் ஒத்து வரதில்லை, ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் சொல்லி தானே திருமணத்தை அவாய்ட் திருமண சம்பந்த முறிவுக்கு ஒரு விஷயத்தை அவா சொல்றா. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதெல்லாம் சொல்றா இல்லையா? அப்ப தினப்பொருத்தத்தையும் கணப்பொருத்தத்தையும் யார் ஒருத்தர் கரெக்டா நீங்க திருமணத்தை அமைச்சிட்டேன்னா இந்த 2 விஷயங்களை பத்தி எதிர்காலத்துல சொல்லவே மாட்டா. இது இல்லவே இல்லைன்னா கூட அங்க பொருளாதாரம் ஒரு சரிவு இருந்தா கூட இதை பற்றி அவ பேசவே மாட்டான். கணவர் சம்பாதிக்கலையா? நான் சம்பாதிக்கிறேன் மேடம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடைச்சிட்டு இருக்காரு, ரொம்ப ஹாப்பினஸ் மேடம் சொல்ற எத்தனையோ பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், என்னோட ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறா, அவள் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற எத்தனையோ ஆண்களை திருமணத்துக்கு அப்புறம் 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழித்து கூட நான் பார்த்துருக்கேன். ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ப்ராசஸ். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டப்பொருத்தங்களை நம்ம பார்க்கணும். இது 2ஆம் வச்சிட்டிங்கன்னா கட்டப்பொருத்தம் தாராளமாக கிடைச்சிடும். 2ஆம் இடம் ஜாதகருடைய குடும்பஸ்தானம், பொருளாதாரஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நன்னாவே வந்துடும். அப்போ கண்டிப்பாக திருமண பொருத்தங்கள் அமைக்கும் போது கணப்பொருத்தங்களை அமைக்காமல் நம்ம திருமண பொருத்தம் அமைக்கக்கூடாது. நீங்களே உங்களோட ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைகளுக்கோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கணம் இருக்கிறதான்னு கட்டாயமாக பாருங்க. இல்லை ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்கிறவாலும் நீங்கள் போய் பாருங்கள், எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ மேடம் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்போ கணப்பொருத்தம் இல்லாதவா தான் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போராட்டம் அனுபவிக்கிறான். அப்போ நான் முக்கியமான ப்ராசஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம்லாம் நான் பார்க்குறது கண்டிப்பாக டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக இருக்கிறதுனா இருக்கிறது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். யாருக்காகவும் நம்ம எந்த விஷயங்களும் மாற்றி பேசுறதில்லை. திருமண பொருத்தம்லாம் நான் நிறைய பார்க்குறச்ச கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது, மேடம் இப்படி தான் இருக்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497 அப்படிங்கிற விஷயத்துக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட திருமண பொருத்த விஷயங்களுக்கு நீங்கள் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அழுத்துங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை போட்டுருக்கோம், நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நிறையா நம்ம சொல்கிற விஷயம் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.